இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதனுடைய ஆசிரியர் மீகா. இது எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன் கிமி 739 867 இடைப்பட்ட காலத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே முகவரை 1:1 பார்த்தீங்கன்னா இதனுடைய முகவரை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, யோதாம் ஆகாஸ் எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களிலும் மொராசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமரியாவுக்கும் எருசலேம் குரதுமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை 1:2 3 12 வரைக்கும் நியாய தீர்ப்பு, யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கு ஒரு நியாய தீர்ப்பு சொல்றார். சகல ஜனங்களை கேளுங்கள், பூமியே அதில் உள்ளவைகளை செவி கொடுங்கள். கர்த்தராகி ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு இருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாயிருப்பார். இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார் சொல்லிட்டு சொல்றாரு. இது எல்லாம் யாக்கோபினுடைய மீறுதல் நிமித்தமும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவம் நிமித்தம் சம்பவிக்கும். யாக்கோபின் மீறுதலாலவோ யூதாவின் மேடைகளின் காரணம் என்ன? எருசலேம் அல்லவோ? ஆகையால் நான் சமாரியாவின் வழியான மண்மேடும் திராட்சை செடி நடுகிற நிர்மூலமாக்கி அதன் கற்களை பள்ளத்தாக்கிலே புரண்டு விழ பண்ணி அதன் அஸ்திபாரங்களை துறந்து வைப்பேன். பாருங்க, அட்ஸ் லார்ட்ஸ் ஆங்கிரி, அவருடைய ஜட்ஜ்மெண்ட், அவருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. உங்க வாழ்க்கையில அவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கா? கர்த்தர் விரும்புற காரியம் இருக்கா? கர்த்தர் விரும்புற காரியம் இருக்கா? அல்லது வெறுக்கிற காரியம் இருக்கா? கர்த்தர் வெறுக்கிற காரியம் உங்க வாழ்க்கையில் ஏதாவது இருக்குதா? அவர் வெறுக்கிற காரியம் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அதை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் விரும்பாத காரியம் இருந்துச்சுன்னா அதை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் விரும்புற காரியம் உங்க வாழ்க்கையில் வரட்டும். இங்கே இந்த யூதா ஜனங்கள் கர்த்தர் விரும்பாத காரியத்தை, கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை அவர்கள் செய்தார்கள். வெறுக்கிற காரியத்தை செய்தார்கள். ஆனா 4:1 5:15 வருவீங்கன்னா இங்க பாருங்க, கர்த்தர் சொல்றார் பாருங்க, திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர்கள் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் இஸ்ரவேலில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கண்டித்துக் கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகும் தமது ஈட்டைகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எழும்புறதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவன் தன் திராட்சை நிழலிலும் தன் அத்திமரத்து நிழலிலும் பயப்படுவாரெல்லாம் உட்காருவான். சேனையுடைய கர்த்தருடைய வாயிலை சொல்லிச்சு. எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை சொல்றாரு. எப்ப நான் இருக்கிறேன், நான் கூட இருந்தா நீ அத்திமர நிழல்ல இருப்ப, திராட்சை தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருப்ப, பயப்படுவார் இல்லாம துரத்துவார் இல்லாம இருப்ப. நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? அதான் கொஸ்டின். நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? கர்த்தர் மேல் இருக்கிறதா? ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோமா? கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோமா? ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோமா? ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருந்தோம்னா கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். அவர் வழி நடத்தக்கூடிய கர்த்தர், அவர் வழி நடத்தக்கூடிய ஆண்டவர். ஒரு சமயத்தில் ஒரு பெரிய ஊழியர், ஆண்டவருக்காக வல்லமையாக ஊழியம் செய்கிற ஒரு நல்ல ஒரு ஊழியர், ஒரு நாள் அந்த காலத்தில் பல்லக்கில் தான் போவாங்க. இவரை பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க, பல்லக்கில் வச்சு கொண்டு போகிறாங்க.
பல்லக்கில் வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. காட்டு பகுதிக்குள்ளே வந்துட்டாங்க. புலி வரக்கூடிய காடு இவர்கள் சுமந்து கொண்டு போகிறார்கள். திடீர்னு புலி வந்துச்சு. உண்மையில் நடந்தது. திடீர்னு புலி வந்துச்சு. பல்லாக்கு தூக்கிட்டு போன அத்தனை பேரும் புலியை கண்டு வச்சுட்டு ஓடிட்டான். இவர் மட்டும் இருக்கிறார். இவர் மட்டும் அந்த பல்லாக்கில் வந்திருக்கிறார். அத்தனை பேரும் தூக்கிட்டு போன அத்தனை வச்சுட்டு ஓடிட்டான். யாருமே இல்லை. புலி வருது. இவர் ஆண்டவர் மேல் நம்பிக்கையான ஒரு ஆள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்ச ஒரு ஆள். தன்னுடைய வயலின் எடுத்தார், படித்தார். பட் ஆதாரம் நீதான் ஐயா, என் துறையே ஆதாரம் நீதான் ஐயா. மாயூராம் வேதநாயகம் சாஸ்திரியார். புலி அப்படியே வந்த மார்க்கமாக காட்டுக்குள்ள திரும்பி போயிடுச்சு. நடந்த சம்பவம். அப்படியே வந்த மார்க்கமாய் காட்டுக்குள்ளது திரும்பி போனது. ரெண்டாவது பல்லக்க தூக்கிட்டு வந்தாங்க. புலி போன பிறகு வந்து திரும்பி அவரை தூக்கிட்டு போனதாக வரலாறு சொல்லுகிறது, சரித்திரம் சொல்லுகிறது. நம்பிக்கை ஆண்டவர் மேல, நம்பிக்கை கர்த்தர் மேல. அவர் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருந்ததுனால புலி கூட அவர் ஒன்றும் செய்யலைங்க. இன்னைக்கு உங்க நம்பிக்கை யார் மேல இருக்குங்க? சாதாரண மனுஷன் மேலையா? இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடக்கூடிய மனிதன் மேல உங்க நம்பிக்கை இருக்குதா? அந்த நம்பிக்கை தோற்று போகும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது. இட்ஸ் நாட் அ சக்சஸ். மனிதன் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா தோத்து போவீங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வரைக்கும் வந்தீங்கன்னா கர்த்தரின் கண்டனம், இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொன்ன கண்டனம். கர்த்தர் நீங்க உங்களுக்கு கண்டிக்கிறாரா? கண்டித்து உணர்த்த விரும்புகிறாரா? ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கண்டித்து உணர்த்தும் போது ஒப்பு கொடுங்க. நம்ம நிறைய பேர் ஒப்பு கொடுக்காம பிரச்சனைங்க. கர்த்தர் கண்டிக்கும் போது, ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை வச்சு கண்டிக்கும் போது, கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை வச்சு செய்கிற நீங்க தப்பு செய்றீங்க மனம் திரும்புங்கன்னு சொல்லும் போது, அதை கேட்பதற்கு நமக்கு மனம் இல்லாமல் நம்முடைய காதுகளை அடைத்துக் கொள்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை விட்டு நம்ம வெளியே வர முடியல. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை விட்டு நம்ம வெளியே வர முடியல. அதுக்குள்ளே இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் இருந்தாங்க, யூதா ஜனங்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அதனால வெளியே வர முடியல. இன்னைக்கு ஆண்டவர் அவங்களை கண்டனம் பண்ணும்போது நம்முடைய ஊழியர்களை வைத்து அல்லது நேரடியாகவும் கர்த்தர் கிட்ட பேசும்போது ஒப்பு கொடுங்க. மீண்டும் பழைய நிலைக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 7ஆம் அதிகாரம் 1-20 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய செயல், கர்த்தருடைய செயல், வல்லமையான செயல் செய்யக்கூடியவர், வல்லமையான செயல்களை செய்கிறார். அவர் கையில் விழுங்க, அவர்கிட்ட வாங்க, உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இதில் மொத்தம் 7 அதிகாரங்கள் இருக்கிறது, 105 வசனங்கள் இருக்கிறது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படிங்க இருக்கு? கர்த்தர்ட்ட முழுமையுமா நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? ஆண்டவர் முழுமையுமா சார்ந்து இருக்கிறீங்களா? கர்த்தர் மேலேயே உங்க நம்பிக்கை இருக்குதா? அவரையே சார்ந்திருங்கள், அவர் மேலே நம்பிக்கை வைங்க, அவரையே முழுமையுமாய் நம்புங்கள், அவரையே முழுமையுமாய் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தி, ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. அநேகர் கர்த்தரை நம்பிக்கை வச்சு கர்த்தர் மேல சார்ந்து உயர்த்தப்பட்டாங்க. உங்களே உயர்த்துவார். தலைகள் தாத்தி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மிகா தீர்க்கதரிசிக்கு நீ சொன்ன பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அழிவை குறித்து, அவர்கள் செய்ய தவறை குறித்து சொன்னீர், மனம் திரும்ப சொன்னீர். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் மனம் திரும்புவதற்கு எங்களுக்கு தருணம் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் மனம் திரும்புவதற்கு நீர் உதவி செய்வீராக. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மனம் திரும்பாமல் யாராக இருப்பார்கள் கர்த்தரை மனம் திரும்ப உதவி காத்துக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சி டிவி நடத்துகிற தேவதாசனை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை